ஹாய், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆலோவேரா ஜெல் நம்ம எப்படி ஒரு கமர்ஷியலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை ஓன் யூஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான மெத்தடுங்க. ஸோ ஒரு 100% ரியல் ஃபார்முலா. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம், என்னென்ன தேவை, என்னென்ன மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆலோவேரா ஜெல்லுக்கு என்னென்ன அளவுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். மெஷர்மெண்ட்டை எப்போவுமே மாற்றிடாதீங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு. இது 100 கிராம் மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கமர்ஷியலாக போகும்போது அதுக்கு பிஹெச் லெவல் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு எசென்ஷியல் ஆயில் ஒரு ஆப்ஷனல் தான், இருந்தாலும் ஒரு கமர்ஷியலாக போகும்போது கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டு யூஸ்க்குனா ஃபஸ்ட்டு கொடுத்த இது மட்டுமே போதும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஏன்னா நான் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி ஜெல்லாக மாறுது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏன் இப்படி வந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஆலோவேரா பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பவுடர் ஃபார்மில் எடுத்திருக்கேன். 200 ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் 200ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரிஜினல், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு திக்கனிங் ஏஜென்ட் எக்ஸாம்பிள் கம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக இன்னொன்று ஆட் பண்ணலாம். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ எக்ஸாம்பிள் கம் எடுத்திருக்கேன். அதை நம்ம கிளிசரின் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு எக்ஸாம்பிள் கம் எடுத்திருக்கேன். 0.25% போட்டிருக்கு. நான் 0.22% மட்டும்தான் எடுத்திருக்கேன். எனக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு கடை ஆட் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ ஆனால் இது பத்தாது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் கம்மை கிளிசரின் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அது தண்ணியில் டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா அங்கங்கே திப்பியாக நின்றுக்கிறோம், கரையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கிளிசரின் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கும் போது ஈஸியாக நம்ம தண்ணி கூட டிசால்வ் ஆயிரும். இப்போ நம்ம டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ காஸ்மெட்டிக்ஸை பொறுத்தளவு வாட்ரு ரொம்ப முக்கியம். நீங்கள் தண்ணி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட இப்போ ஆலோவேரா பவுட்ரு நம்ம ஆட் பண்ணுறோம். பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். எதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷர்மெண்ட்டை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் தேவையான ஆலோவேரா ஜெல்லுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் கம்மு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நான் கையிலே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். தேவை அப்படின்னா பிளெண்டிங் போட்டுக்கலாம். நிறைய பண்ணும்போது கண்டிப்பாக பிளெண்டிங் போட்டுக்கோங்க. ஹோம்மேடாக வீட்டில் உங்களோட ஓன் யூஸ்க்கு பண்ணும்போது கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு திக்னஸ் பத்தலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. நம்ம ஜெல்லு கொஞ்சம் திக்னஸாக வேணும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கம்மு எடுத்துக்கலாம். மறுபடியும் எடுக்கும்போது 2 ட்ராப் கிளிசரின் ஆட் பண்ணி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குண்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் அதே அளவு தான் மறுபடியும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே திக்னஸ் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கரைய கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணியாக இருக்கும்போது ஈஸியாக கரைஞ்சிடும். திக்காக ஆக ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பிளெண்டிங் கொடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா இருக்கும் உங்கள் ஃபேஸு.
நீங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஓன் யூஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 மந்த் வரை இருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால. நான் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை. நான் அது வந்து வீட்டு யூஸ்க்கு பண்ணுறதுனால ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணலை. என்னோட ஓன் யூஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு ஜெல் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆலோவேரா, குக்கும்பர், ரெட் ஒயின் ஜெல் எது வேணாலும் நம்ம வந்து ஃபேஸில் வந்து நைட் ஒரு லோஷன் மாதிரி போட்டுக்கிட்டு படுக்கலாம். இல்லை மார்னிங் போடலாம். ஸோ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். பிரைட்னிங் கொடுக்கும். ஆலோவேரா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஓகே, எனக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இருந்தாலும் உங்களுடைய எதுக்காக நான் பிளெண்டிங் வந்து நான் போட்டு காட்டுறேன். பிளெண்டிங் போடும்போது இன்னும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கொடுக்கும். எங்கேயுமே திப்பி திப்பி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கொடுக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பிளெண்டிங் போட்டு காட்டுறேன். லைட்டாக நான் வந்து பிளெண்டிங் போடுறேன். ஸோ பிளெண்டிங் போடும்போது எங்கேயுமே திப்பி திப்பி இல்லாமல் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கொடுத்துரும். ஓகே, பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னிங் இருக்குண்டு. நல்லா திக்காயிருச்சு. ஜெல்லு சூப்பராக வந்துருச்சு. நம்மளோட ஜெல்லு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். அலோவேரா ஜெல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட விட்டமின் இ சேர்த்துக்கோங்க. ஸோ நான் விட்டமின் இ சேர்க்கலை. நான் இது வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் விட்டமின் இ நான் வந்து சேர்க்கலை. ஸோ ஜெல் வந்து ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு கையில் நான் போட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது நல்லா இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும் நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. நான் கையில் கொஞ்சோன்னு எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஷைனிங் அப்படியே இந்த ஆலோவேரா போடும்போது எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குமோ அந்தளவுக்கு ஷைனிங் இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு பவுட்ரு தானே எடுத்தோம், அது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளவோ ஆலோவேரா வந்து காய வச்சு அது எடுக்கிறதா கொஞ்சோண்டு பவுட்ரு தான் நமக்கு கிடைக்கும். ஒரு கிலோ ஆலோவேரா எடுத்தோம் அப்படின்னா அதில் 100 கிராம் பவுட்ரு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ ஓகே, நம்மளோட ஜெல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆலோவேரா ஜெல் நான் இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கதை ஆட் பண்ணிக்கங்க. இல்லை உங்கள் ஓன் ப்ரிப்பரேஷனுக்காக தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது மட்டுமே போதும். இது என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷனுக்காக நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலை. ஓகே, நான் அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஆலோவேரா ஜெல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஜெல் டைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஜெல் டைப்பில் ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு PDF வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸில் போட்டு விட்றேன். So thank you for the watch.